வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். முதல் பருவம் 3ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பாடப்புத்தகங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் பாடம் நம் நினைவில். இந்த பாடப்பகுதியில் என்னென்ன வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது, அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் பெயர் அப்படின்ட்டு கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே குழந்தைகளுடைய பெயரை எழுத சொல்லுங்கள். எனக்கு பிடித்தவரின் பெயர். இந்த இடத்துல உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த அல்லது அவர்களுடைய நண்பர்கள் பெயரை இங்கே எழுதிக்கலாம். எனக்கு பிடித்த விளையாட்டு. இங்கே குழந்தைகளுக்கு பிடித்த விளையாட்டை இங்கே எழுத சொல்லுங்கள். இங்கே கீழே பாருங்கள். என் வகுப்பில் எனக்கு பிடித்தது, வகுப்பில் மாற்ற விரும்புவது, நான் விரும்பி செய்வது, நான் கற்றுக்கொள்ள விரும்புவது. இந்த கேள்விகளை குழந்தைகள்கிட்ட கேட்டு அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவர்கள் வாயிலாகவே கேட்டறிங்க. இது அவர்களுடைய பேச்சுத்திறனை வளர்ப்பதற்காகவும் அவர்களுக்கு பயமின்றி தடையின்றி பேசுவதற்கும் உதவக்கூடிய வகையில் இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க. இன்று எனது உணர்வு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே ஒரு 5 லோகோ கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி, வியப்பு, வருத்தம், அழுகை, அச்சம். இதில் உங்கள் குழந்தைகள் எப்படி நிற்கியிருக்காங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அதை அவங்களையே டிக் பண்ண சொல்லுங்கள். அடுத்து கீழே பாருங்கள். என்ன எனக்கு பிடிக்கும், ஏனெனில் நான். கீழே உள்ளதை படித்து பார்த்து அவர்களாகவே டிக் பண்ண சொல்லுங்கள். இது புரியல அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் சொல்லி விளக்கலாம். அடுத்து கீழே பாருங்கள். அவரவருக்கு பொருந்தும் குறிப்புகளுக்கு மட்டும் டிக் செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படிக்கு பக்கத்தில் கீழே பாருங்கள், ஒரு கோடு போட்டிருக்காங்க. உங்கள் குழந்தைகளுடைய பெயரை அங்கே எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் வெண்ணில் வீடு கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே படம் கொடுத்துருக்காங்க. வெண்ணிலொரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், வெண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவெல்லில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மலைத்துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படகிலேறி வெண்வெளியை சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் வெடிப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம். இந்த பாடலை குழந்தைகள் தாங்களாகவே சேர்ந்து பாடுவதற்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கத்தில் பிடித்ததை வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீழே பாருங்கள், ஒரு எம்டி பேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல குழந்தைகளுக்கு பிடித்த படங்களை வரைந்து வண்ணமிட சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் பிடிக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பேப்பரால் செய்யப்பட்ட ஒரு பந்தை எடுத்து ஒரு ஆசிரியர் மேலிருந்து கீழே போடுறாரு. குழந்தைகள் அதை கவனித்து சரியாக அதை பிடிக்கணும். இது கவனத்தை குவித்து தாழ்பந்தை பிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். குழந்தைகளின் கவனத்தை ஒன்று திரட்டுவதற்காக இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வகுப்பறையில் செய்யலாம். பூக்களின் பெயர்களை வட்டமிட்டு எழுதுக. கீழே கொடுக்கப்பட்டதில் வட்டம் போட்டிருக்கோம் பாருங்கள். ரோஜா, சாமந்தி, தாழம்பூ, இதே போல் பூக்களுக்கு வட்டமிட்டிருக்கோம். அந்த பூக்கள் பெயரை கீழே பாருங்கள் நாம் எடுத்து எழுதி காட்டியிருக்கிறோம். தாழம்பூ, அரளி, ரோஜா, சூரியகாந்தி, முல்லை, அல்லி, மல்லி, சாமந்தி. அடுத்து கீழே பாருங்கள், வட்டமிடாத எழுத்துக்களை எடுத்து எழுதுக. மேலே வட்டம் போடாத அந்த எழுத்துக்களை மட்டும் எடுத்து நம்ம கீழே இந்த கட்டத்துக்குள்ளே எழுதியிருக்கிறோம் பாருங்கள். முறைப்படுத்தி எழுதினால் கிடைக்கும் பூக்களின் நண்பர் அப்படின்ட்டு கோடு போட்டிருக்காங்க. வண்ணத்து பூச்சி, இதுதான் சரியான பதில். இதை குழந்தைகளை கண்டுபிடித்து அவர்களாகவே செய்வதற்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கத்தில் தேவைப்படும் பொருட்களை உரிய இடத்தில் எடுத்து எழுதுக அப்படின்ட்டு நிறைய பொருட்கள் இங்கே பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கீழே பாருங்கள், பழச்சாறு தயாரிப்பதற்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சர்க்கரை அப்படின்ட்டு முதல்ல அவங்க எழுதிட்டாங்க. இப்போ மேலிருந்து நாம் எடுத்து எழுதியிருக்கிறோம்.
தண்ணீர், குவளை, கத்தி, தர்பூசணி, வடிகட்டி. இது எல்லாமே பழச்சாறுகள் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். அதே போல் கீழே பாருங்கள், தேநீர் தயாரிப்பதற்கு தண்ணீர், பால், சர்க்கரை, வடிகட்டி, குவளை, தீப்பெட்டி, அடுப்பு. அடுத்து பள்ளி செல்வதற்கு அப்படின்ட்டு பக்கத்தில் பை அப்படின்ட்டு அவங்க எழுதியிருக்காங்க. எழுதுகோல், புத்தகம், தின்பண்டம், உணவு அப்படின்ட்டு நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இதை எல்லாமே குழந்தைகள் ஈஸியாகவே கண்டுபிடித்து அவங்களாகவே எழுதுவாங்க. தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களாகவே கண்டுபிடித்து கீழே எழுதிக்குவாங்க. அடுத்து சுற்றுலா செல்வதற்கு அப்படின்ட்டு கீழே பாருங்கள், பை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. போர்வை, பல்துளக்கி, பற்பசை, உடைகள், உணவு, சீப்பு, தண்ணீர். குழந்தைகள்கிட்ட நீங்களாகவே கேட்டிங்கனாலே போதும், அவங்களே பதிலை வரிசையாக போட்டி போட்டுக்கிட்டு சொல்லுவாங்க. ஈஸியாக அவங்கக்கிட்டேருந்து பதிலை நம்ம வர வைக்கலாம். அடுத்த பக்கத்தில் சொற்களை வண்ணமிட்டு எடுத்து எழுதுக. முதல்ல குடம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மட்டும் அவங்க கலர் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து கீழே எழுதி காட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், முதல்ல எழுதியிருக்காங்க. மீதி உள்ள வார்த்தைகளை நாம் எடுத்து கீழே எழுதியாச்சு. அதற்குரிய அந்த எழுத்துக்களுக்கு மட்டும் மேலே வண்ணமிடணும். நாம் வண்ணமிடலை, குழந்தைகள் பயிற்சிக்காக நம்ம எடுத்து அந்த வார்த்தைகளை மட்டும் எழுதி காட்டியிருக்கிறோம். இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள். பாய், முறம், நாற்காலி, போர்வை, தலையணை, தொலைக்காட்சி, பூட்டு, தெருவிளக்கு, மின்விசிறி, கதவு, வீடு. அடுத்து கீழே பாருங்கள், தொடருக்கு ஏற்ப சொல்லை மாற்றி எழுதுக. கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு செடியில் ஈக்கள் பூத்தன. இதை சரியாக பக்கத்தில் அவங்களே எழுதி காட்டியிருக்காங்க. செடியில் பூக்கள் பூத்தன. அந்த ஈஎன்ஆருக்கு பாருங்கள், அதுக்கு பதிலாக பூ அப்படிங்கிற எழுத்தை போட்டு பூக்கள் பூத்தன அப்படின்னு சொல்லிட்டு சரியாக எழுதியிருக்காங்க. இதே போல் நாமளும் அடுத்த வார்த்தைகளை நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இரண்டாவது, நான் செங்கல் உண்டேன். இதை சரியாக எழுதும்போது நான் பொங்கல் உண்டேன். என் வட்டம் பறந்தது, என் பட்டம் பறந்தது. ஆற்றில் தேன் துள்ளியது, ஆற்றில் மீன் துள்ளியது. தாழை இலையில் சாப்பிட்டேன், வாழை இலையில் சாப்பிட்டேன். இதே போல் தவறானவைகளை திருத்தி பக்கத்தில் எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் தொடர் அமைத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு பக்கத்துலேயே அதை தொடரில் எழுதி காட்ட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், நண்பர்கள் பந்து விளையாடினர் அப்படின்ட்டு அந்த குறிப்புகளை பயன்படுத்தி அந்த வாக்கியத்தை அவங்களே எழுதிட்டாங்க. கீழே உள்ளதை பயன்படுத்தி நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். யானை கரும்பு தின்றது, அணில் மரத்தில் ஏறுகிறது, சிறுமி ஊஞ்சல் ஆடுகிறாள். நிரப்புக. இங்கே பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்ப சொல்கிறாங்க. வானத்தில் பறவைகள் பறக்கின்றன, தேன்கூட்டிலிருந்து தேனீக்கள் செல்கின்றன, புல்தரையில் கன்று நடந்து வருகிறது, பூவில் வண்டு அமர்ந்துள்ளது. அடுத்து 12ஆம் பக்கத்தில் இதே போல் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அப்பா, அம்மா, உறவினர்கள் பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், கதிருக்கு என்ன உறவு என்று எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அம்மாவின் அண்ணன், மாமா அப்படின்ட்டு அவங்களே எழுதியிருக்காங்க. இதே போல் கோடிட்ட இடத்தை நாம் நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். குழந்தைகள்கிட்ட கேட்டாலே அவங்களாகவே இதுக்கான பதிலை சரியாக சொல்லுவாங்க. உறவு முறைகளை புரிந்து கொண்டு எழுத வேண்டும் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கத்தில் கதையை வரிசைப்படுத்தி எழுதுக. கீழே ஒரு 6 லைன் கொடுத்துருக்காங்க. இந்த கதையை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு இதை வரிசைப்படுத்தி எது ஃபஸ்ட்டு வரணும், எது செகண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று அவங்க எழுதிட்டாங்க பாருங்கள். ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதி காட்டியிருக்கிறோம். இரண்டாவது, குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. மூன்றாவது, குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. நான்காவது, பருத்தி செடி பஞ்சு தந்தது. ஐந்தாவது, குருவி மெத்தை செய்தது. ஆறாவது, குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. இந்த வரிசையில் குழந்தைகள் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு அவங்க எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கத்தில் பாருங்கள், சரி எனில் பச்சை வண்ணமும் தவறு எனில் சிவப்பு வண்ணமும் இடுக அப்படின்ட்டு மேலே கொடுத்துருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். படத்துக்கு பக்கத்தில் பிறரை ஏளனம் செய்யலாமா, செய்யக்கூடாது, அப்போ இது தவறு. அப்போ தவறு அப்படின்னாக்கா இங்கே சிவப்பு வண்ணம் இடணும். அந்த பக்கத்தில் அந்த பொம்மைக்கு சிவப்பு வண்ணம் இடணும். இதை குழந்தைகளை செய்ய சொல்லுங்கள். இரண்டாவது படம் பாருங்கள். கீழே
தவறு என்று உணர்ந்தால் மன்னிப்பு கேட்கலாமா? மன்னிப்பு கேட்கலாம். எது சரி? அடுத்து 3வது படம் பாருங்க. தவறு செய்வதை சுட்டி காட்டலாமா? சரி. இதுக்கு பச்சை வண்ணமிடலாம். இதே போல் குழந்தைகள்கிட்ட அவர்களாகவே வண்ணமிட நீங்கள் பயிற்சி கொடுங்க. அடுத்து நான் கற்றவை. இந்த பாடப்பகுதியில் குழந்தைகள் என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத அவங்களாகவே டிக் பண்ண சொல்லுங்கள். பொருள் உணர்ந்து சொற்களை படிக்க முடியும், மொழி விளையாட்டுகளில் ஈடுபட முடியும், உறவு முறைகளை அறிந்து பயன்படுத்த முடியும். 3த்துக்குமே டிக் பண்ணியிருக்கிறேன். குழந்தைகள் என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே டிக் பண்ண சொல்கிறாங்க. அதே போல் பக்கத்தில் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டாருக்கும் வண்ணமிட சொல்லியிருக்காங்க. அடுத்த பக்கத்தில் நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன். எழுத்துக்களை படிப்பதற்கு, வாசிப்பதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சிக்காக இந்த பகுதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையையும் இந்த எழுத்துக்களை வாசிக்க சொல்லுங்கள். ஓரெழுத்து சொற்கள், 2 எழுத்து சொற்கள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வாசித்தல் பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை இந்த பக்கத்தை வாசிக்க சொல்லுங்கள். அடுத்த பக்கம் கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சலீம் பொம்மை கடை அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதே போல் கீழேயும் இன்னொரு கடை அதே போல் இருக்குது. இப்போ இந்த பாப்பா வந்து இந்த பொம்மையை மேலேயும் பாருங்கள், கீழேயும் ஏதோ ஒரு பொம்மையை வாங்கிட்டு பையில் வச்சு கொண்டு போகிறான். எந்த பொம்மை இந்த 2வது கடையில் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடித்து முதல் படத்தில் வட்டம் போட சொல்லியிருக்காங்க. இந்த வாத்து பொம்மை இருக்குது பாருங்கள், இந்த பொம்மை தான் 2வது படத்தில் இல்லை. அப்போ அந்த பொம்மையை தான் இந்த சிறுமி வாங்கிட்டு போகிறா. பூங்காவில் இல்லாத நாய்க்குட்டி எது? வட்டமிடுக. நாம் வட்டமிட்டு காட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த நாய்க்குட்டி தான் பூங்காவில் இல்லை. இதை குழந்தைகளை கண்டுபிடிக்க சொன்னீங்கன்னா ஈஸியாக அவங்களாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. இதோட முதல் பாடம் முடியுது.